பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க திராணியில்லாமல் மேடைக்கு மேடை வசனம் பேசிக்கொண்டும் அவதூறு அரசியல் செய்து கொண்டும் இருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் டிசம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் 24 மணி நேரத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக 8 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் கொலை மிரட்டல் விடுத்த கொடூரம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆசை வார்த்தை கூறி 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை 12ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் வன்கொடுமை செய்தது. சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு காமுகன் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தது. சென்னை வியாசர்பாடி பகுதியில் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமியிடம் காமுக முதியவர் பாலியல் தொல்லை. திருவள்ளூர் மாவட்டம் புழல் அருகே பள்ளி முடிந்து ஆட்டோவில் வீடு திரும்பிய 15 வயது சிறுமிக்கு ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் தொல்லை. சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு இளைஞர் பாலியல் தொல்லை ஆகிய சம்பவங்கள் பெண்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பச்சிலம் குழந்தை முதல் மூதாட்டி வரை யாருக்குமே பகல் இரவென எந்த நேரத்திலும் துளி கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தின் மொத்த உருவான ஆட்சியைத்தான் ஸ்டாலின் நடத்தி வருகிறார். நீதிமன்ற உத்தரவையும் அவமதித்து டிஜிபியை நியமிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது ஸ்டாலின் அரசு. அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டு உள்ளது என்ற விமர்சனங்களும் கடுமையாக எழுந்துள்ளன. மக்களின் நலனில் அக்கறையின்றி சுய விளம்பரத்தில் திளைக்கும் பொம்மை முதல்வர் இதை எப்போதுதான் உணரப்போகிறாரோ என கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. திமுக அரசு மேடைக்கு மேடை பேசும் 1000 ரூபாயாலும் இலவச பேருந்தாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருந்துவிட முடியுமா?